ரூபாங்கிறது பேசிக் ஸ்லாட்டு. டிப்ஸ் 3000 4000 உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதுவுமே கொடுப்பாங்க. அடுத்த கட்டம் மாறுங்க, அடுத்த கட்டம் மாறுங்க, இவனு கட்டிகிட்டே இருந்திருக்கான். பெரும்படி படித்தவங்களே ஸ்விக்கி சுமோட்டோவில் வண்டி ஓட்டுறாங்க, ரேபிட்டோ ஓட்டுறாங்க. ஏதோ ஒரு அன்றாட வருமானம் அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வரட்டும் என்ன பண்ண முடியும்? இது எல்லாத்தையும் போக நீ போய் அந்த பொண்ணுட்டு யார் என்னன்னு தெரியாதவங்கள்ட்ட போகிற ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு ஸ்கேமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கோ. பான் வீடியோஸு வறுமை யார்கிட்ட தான் இல்லை, எல்லார்ட்டையும் வறுமை இருக்கு. அது தப்பான தொழிலில் போயிடணும்னு நினைக்கிறது மிக தவறான. பம்பாய் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, கல்கத்தா இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, டெல்லி இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தானே இருக்கு. அப்போ ஏன் உங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. 4 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொளுத்தி கொண்டாந்து மதுரை வாயில கொளுத்தி விட்டு தூக்கு தண்ணிக்கு இருக்கான் அந்த அஸ்வத்து. இதுதான் கல்ச்சரா? கள்ளக்காதல் கவண்டி 2 குழந்தைங்களை கொலை பண்றீங்க, இதுதான் உங்க கல்ச்சரான்னு கேட்குறேன். எதுங்க கல்ச்சரு? ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சு நடத்துங்க. ஏங்க ஸ்பாங்கிற பேர்லயும் அதுலயும் இதுலயும் உள்ள வச்சு நடத்துறீங்க. அதான் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்லீகலா நடந்துகிட்டு தானே இருக்கு. லீகலைஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு வீடு குடிசை தொழில் மாதிரி சாராயம் காய்ச்சிருக்காங்க. இன்னைக்கு ஏன் காய்ச்சல? வாங்கி குடிக்க ஆள் இல்லை. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சமீப நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சென்னை அம்பத்தூரில் ஒரு இளைஞர் ஏமாந்துருக்காரு. என்னென்ன ஏமாந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடி இருக்காரு. ஒரு கால்பாய் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு டெலகிராமில் பார்த்துருக்காரு. அந்த வேலைக்காக ஒரு 11,500 ரூபாய் ஏமாந்துருக்காரு. இந்த நியூஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம சென்னையிலுமே கால்பாய் வேலைக்கெல்லாம் போகிறாங்களா, இல்லை ஏமாத்துறாங்களா? இது ஒரு ஸ்கேமா? இது சென்னையில் கால்பாய் வேலைக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. இருக்கு, அதெல்லாம் இருக்கு, எல்லாமும் இருக்கு. சென்னை மட்டும் எல்லா ஊர்லேயும் எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் வேறு ஊரில் பரிணாமத்தில் கொஞ்சம் மாறி இருக்கும். ப்ராப்பர் ஆப் வச்சு பண்ணுறது பாய் ஃப்ரெண்டுக்கு அள்ளி பணத்தை கொடுத்து போகிறது பேர் என்ன? அது வேறு, அது ஒரு விதமான டைப். இந்த பையன் வந்து வேலை தேடி வந்திருக்கான். வறுமையின் விளிம்பு. அவனை சப்போர்ட் பண்ணி பேசுகிறதா, அவனை எகென்ஸ்ட் பண்ணி பேசுகிறதான்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. வறுமையோட விளிம்பு வேலை வேணால் டெலிகிராமில் ஒரு மெசேஜ் வந்துருக்கு, இந்த மாதிரி கால்பாய் வேலைக்கு இருக்குது. நிறையா அது மாதிரி ப்ரைவேட்டு ஃபேக் வெப்சைட்டாக நிறையா இருக்குது. சரின்னு இந்த பையன் போட்டிருக்கான். எவ்வளோங்கன்னா ஒரு நைட்டுக்கு 5000 ரூபா கொடுப்போம், ஒரு 10-20 ஆன்டிஸ் போட்டால் வந்துடும், அதில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அதில் போகலன்னா பைபிளில் கரும்பு கூலி திங்க ஆசைப்பட்டுருக்கு. கரும்பு திங்க கூலின்னு சொல்லுவாங்கல்ல, லேடிஸும் கிடைக்குது, காசும் கிடைக்குதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கு. அதுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நீங்கள் இதில் அப்படின்னா. சார் ரிஜிஸ்ட்ரேஷன்னா 5000 ரூபா வருது, எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன்? 500 ரூபா பண்ணுங்க. 500 ரூபா தானே, 4.5 மிச்சம் தானேன்ட்டு இந்த பையன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான். அப்படியே பைய கொஞ்சம் பேசி அதுக்கு ப்ரீமியம் கஸ்டமர் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு 2000 ரூபா கட்டணும். இல்லாட்டி லோ ப்ரொஃபைலில் கிடப்பாங்க. ப்ரீமியம் கஸ்டமர் டிப்ஸ் நிறைய கொடுப்பாங்க உங்களுக்கு. 5000 ரூபாங்கிறது பேசிக் ஸ்லாட்டு. டிப்ஸ் 3000 4000 உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு எதுவுமே கொடுப்பாங்க. அடுத்த கட்டம் மாறுங்க, அடுத்த கட்டம் மாறுங்க, இவனு கட்டிகிட்டே இருந்திருக்கான். ஏன்னா இவனு வைக்க காசு போயிட்டே இருந்திருக்கு. கடைசி நேரத்தில் சரி நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, லேடிஸ் நம்பரு. லேடிஸ் தான் எடுத்திருக்காங்க மறுபுனையில். இதே மாதிரி கால் நம்பர் கொடுத்தாங்க. ஓ அப்படியா, நீங்கள் தானே அது வாங்க நீங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு 1000 ரூபா பணம் கேட்டுங்க, அப்புறம் அதுக்கு ஒரு 1000, இப்படியா போயிட்டே இருந்திருக்கு. ஒரு 11,000 சில்லற தான் இவன் ஏமாந்தது. சின்ன அமௌண்ட் தான், பட் அவனோட இழந்தவனுக்கு அது பெரிய கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமாம், கடைசியாக லேடிஸே காட்டிருக்காங்க ரோட்டுக்கு, அந்த கரில் இந்த கரில் இந்த பையன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு லொக்கேஷனுக்கு அமைச்சிருக்காங்க. லொக்கேஷன் அனுப்பிச்சு கான்ஃபரன்ஸுக்கு அல்ல இந்த கம்பெனியில் உள்ள ஃப்ராடு பசங்க ப்ளஸ் ஒரு லேடிஸ், அதுவும் ஃப்ராடு தான், அந்த கும்பல் தானே எல்லாம். அது மட்டும் என்ன பேசியிருக்காங்க. பேசுனோன்னே லொக்கேஷன் போயிட்டீங்க, நீ ரீச் ஆகிட்டீங்க, பொண்ணு உங்கள்கிட்ட பேசிட்டாங்க, மேலே ஒரு 1000 ரூபா அனுப்புங்க அப்படின்னு தான் தெரிஞ்சு போச்சு. இது டோட்டலாக அது சீட்டிங் கும்பல். ஏன்னா அந்த லொக்கேஷனில் அப்படி யாரும் இல்லை, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சோன்னே இந்த பணம் போன வேகத்தில் இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், இவனே டெலிவிஷனுக்கு எடுத்து தகவல் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட ரிப்போர்ட்டர்கிட்ட கூப்பிட்டு இதுமாரி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிட்டு அதோடய அந்த பையன் நிற்கல. பரவாயில்ல, அவனை பாராட்டவும் செய்யணும். நேரம் ஆவடி காவல் கமிஷனர் ஆஃபீஸ் போய் புகாரம் கொடுத்துருக்குறான். இந்த மாதிரி சைபர் கிரைமில் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி அவங்க போலீஸ் விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இல்லை சார், நிஜமாலே கஷ்டப்படுற பையனாக இருந்தால் இப்போ நிறைய படித்த பசங்க ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் வண்டி ஓட்டுறாங்க சார். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். எதுக்கு இந்த கால்பாய் வேலைக்கு போய் போகணும்? அதாவது நிறைய படித்தவங்க, பெரும்படி படித்தவங்களே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வண்டி ஓட்டுறாங்க, ரேபிட்டோ ஓட்டுறாங்க. ஏதோ ஒரு அன்றாட வருமானம் அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு. அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மணி அப்படின்னு ஒன்று இருக்குது. பணம் என்பது நிதானமான பணமாகவும் மெதுவான பணமாகவும் ஸ்டெடியாகவும் பணமாக வரணும். இதெல்லாம் வந்து குயிக் மணி வந்து எல்லாருமே லாஸ் தான். நம்ம மனிதனுடைய பேராசையை தூண்டி தான் வந்து ஆசையை சதுரங்க வேட்டை தானே, ஆசையை தூண்டு அவங்ககிட்ட எல்லாத்தையும் மீட்ரு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணுது. இது ஆக்சுவலாக வடிவேலு ஜோக்கில் ஒன்று வரும்,
சிங்கமுத்து லேடிஸ் வேஷம் போட்டுக்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு அடிபட்டிருக்கு அப்படி நேரில் பார்க்கணும் பாரு, கேபிள் டிவி வசூல் பண்ண காசெல்லாம் கொடுத்துருவாரு. நான் அழுதுகிட்டு இருக்கிறத நீங்கள் நேரில் பார்க்கணுமா அப்படின்னு பணத்தை வச்சோன்னு பேக்கோட தூக்கிட்டு போயிடுவோம் அந்த சிங்கமுத்துங்கிற ரோல் லேடிஸ் வேஷத்தில். அந்த மாதிரி தான் இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி போய் ஏமாறுறது. அங்கே போயிட்டு ஒன்று 4 பேர் சேர்ந்து அடிச்சுவோம், செல்லு நகையெல்லாம் போடுவோன்னு என்ன பண்ணுவேன்? உண்டை இருக்கிறது செல்லு, ஒரு 3000 போட்டிருக்க 4 வச்சு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வரட்டும், என்ன பண்ண முடியும்? இது எல்லாத்துக்கும் போக நீ போய் அந்த பொண்ணுட்டு யார் என்னன்னு தெரியாதவங்கள்ட்ட போகிற ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு ஸ்கேமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கோம், பான் வீடியோஸு. அது மாதிரி நம்பி போகலாமா? முதல் விஷயம் நமக்கு தெரிய படிச்சிருக்க. நம்ம வறுமை என்ன இருந்தாலும் வறுமை என்ன இருந்துட்டு போட்டோம். வறுமை யார்கிட்ட தான் இல்லை, எல்லார்ட்டையும் வறுமை இருக்கு. அது தப்பான தொழிலில் போயிடும்னு நினைக்கிறது மிக தவறானது. இந்த அணுகுமுறையோட அந்த அணுகுமுறை ரொம்ப தப்பானது. அதனால இது ரொம்ப இது இளைஞர்களுக்கு தவறான உதாரணம். பெண்களுக்கும் சொல்றேன், நிறைய பெண்கள் படிச்ச பெண்களை இங்க விபச்சாரத்தில் இருக்காங்க, தள்ளி விட்டுறாங்க கொண்டாந்து. அதை இது ஆசை வார்த்தை கூறி நீ எப்போதான் வேலைக்கு போய் நீ பணக்காரியாக போற, இந்த ஒரு நைட்டு 10,000 5000 கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி இறக்கிடுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கும்பல்ல இருந்து நீங்க திரும்பவே ஒன்ஸ் போயிட்டா வெளியே வர முடியாது, வரவே லைஃபே போயிடும், அவ்வளவுதான். அது உங்களோட கேரக்டரேஷன் மாறிடும். திருப்பி நல்வழிக்கெல்லாம் நீங்க வர முடியாது. ஒரு ராத்திரிக்கு 5000 ரூபாய் பார்த்துருப்பீங்க, வேலைக்கு போனா ஒரு ராத்திரி எவ்வளவு கொடுத்துருவாங்க? ஒரு பகலுக்கு 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா பேசிக் இது தானே. ஆனா பெருவாரியான மக்கள் அந்த முடிவு எடுக்கிறது இல்லை. எப்போ என்ன இருந்தாலும் எனக்கு என்னோட கண்ணியத்தோட நான் வாழணுங்கிற பேர் தான் ஆசைப்படுறாங்க. ஒரு சில பேர் தவறா டியூன் பண்ணிடுறாங்க, மாஃபியாக்கள். நிறைய ஸ்பாக்கல்ல கூட பார்த்துருப்பேன். இடையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் ரிசப்ஷன்லாம் வேலை பார்த்தேன், நான் ஸ்பா உள்ள அட்டன் பண்ணல கஸ்டமர், ஆனால் என்னை பிடிச்சி ஒன்று ஜெயிலில் போட்டாங்கன்னு நிறைய சேனல்களில் பேசிட்டு கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருந்தாலும் நமக்கு அங்கே என்ன வேலை? அங்கே தப்பு நடக்குதுன்னா அங்கே வேலை நமக்கு என்ன வேலை? அங்கே அந்த இடத்துல சும்மா நிற்கிறவனை தூக்கி அந்த போலீஸ் போடுறாங்க. அது நிறைய பேர் நம்ம வால்ட் ஆயிடக்கூடாது, சிக்கக்கூடாது. எல்லாமே இங்கே கெட்டு போகிறதுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் இங்கே இருக்கும். நம்ம அதில் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இல்லை சார், இது ஒரு பக்கம் கால் பாய் வேலை, இந்த ப்ராஸ்டியூஷன்லாம் வந்து ஒரு ஸ்கேம் தானே? இல்லை உண்மையாகவே நடக்குது? உண்மையாக நடக்குது, இல்லைன்னா ஸ்கேம் எல்லா இடங்களையும் நடக்குது. எல்லா இடங்களையும் இருக்கு. ஜஸ்டே இல்லை, தட்டி பாருங்க, 1000 நம்பர் கொடுப்பாங்க உங்களுக்கு கால் பாய் வேலை. ஸ்பான்னு தட்டி பாருங்க, ஸ்பான்னு தட்டி பாருங்க. அதுக்கு ஒரு லீகல் டேம் ஒன்று இருக்கு, ஸ்பா அப்படின்னு இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா மற்ற இன்டர்லிங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் இது ரொம்ப வருஷமாவே சொல்லிட்டு இருக்கேன், கவர்மெண்ட்டே லீகலைஸ் பண்ணி நடத்துங்க இதை. இது தெண்டமாக எவனோ தனியார் முதலாளி தின்னுட்டு போகிறதுக்கு அரசாங்கத்துக்கு வரியாவது வந்துடும்ல. கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செஞ்சுது? நல்லச்சாராயம் நானே தர்றேன், காசு கவர்மெண்ட்டுக்காக வரட்டும், நீயா குடிச்சிட்டு சாகாதுன்னு முடிவு எடுத்துச்சுல. அப்போ இது அதே தானே. அதுக்காக ப்ராஸ்டியூஷன் பண்ண முடியுமா சார்? ப்ராஸ்டியூஷன் பண்றது எப்படி கவர்மெண்ட் அங்கீகரிக்குது? இதே இப்போ பம்பாயில் நடந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பம்பாய் இந்தியாவுக்குள்ள பம்பாய் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, கல்கத்தா இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, டெல்லி இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தானே இருக்கு. அப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன? அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க நான் பேசுறது வேணா கான்ட்ரவர்சியா வேணா தெரியும், ஆனா தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, நம்ம இப்படிதான்ற மாதிரி இவ்வளவு நாள் இருந்துட்டோம் இல்லையா? கல்ச்சர்னு இருக்கு. இங்கதான் பொள்ளாச்சியில் 100 பெண்களை போட்டு கற்பழிச்சு வீடியோ எடுத்தாங்க. கல்ச்சர் அது உங்க கல்ச்சர் தானே? இதான தண்டனை வாங்கி அண்ணா யூனிவர்சிட்டி உங்க கல்ச்சர் தானா? தண்டனை பொண்ணு அது மாதிரி பண்றது. 4 வயசு பொண்ணை கற்பழிச்சு கொளுத்தி கொண்டாந்து மதுரை வாயில கொளுத்தி விட்டு தூக்கு தண்ணிக்கு இருக்கான் அந்த அஸ்வந்த். இதுதான் கல்ச்சரா? கள்ளக்காதல் கவண்டி 2 குழந்தைங்களை கொலை பண்றீங்க, இதான் உங்க கல்ச்சரான்னு கேட்குறேன். எதுங்க கல்ச்சரு? இது மாதிரி கல்ச்சர் இது மாதிரி மூடு மந்திரம் பேசிதாங்க அஃபென்ஸ் மேலே அஃபென்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கு. கல்ச்சர்லாம் அப்படிலாம் பேசாதீங்க. கல்ச்சருங்கிறது வேற. கல்ச்சர் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்கள் என்ன வேட்டி சட்டை கட்டி உட்காந்துருக்கீங்களா, கோமணம் கட்டி உட்காந்துருக்கீங்களா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கீங்களா? அப்போ எங்கே போச்சு உங்கள் கல்ச்சர்? இது நம்ம கல்ச்சரா இது? அதுக்குன்னு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஒரு ப்ராஸ்டியூஷன் வச்சு நடத்தலாமா சார்? யார் வேணா போய்க்கலாம். எல்லார் வீட்லயும் டாஸ்மார்க் கீழே இருக்கா? இல்ல, அதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங், அதுக்குன்னு குடிக்கிறது ஒரு இடம், அங்கே அதுக்குன்னு அந்த ஏரியாவில் ஸ்கூல் இல்லை, அப்படித்தானே விற்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் நடத்தணும். ப்ராப்பர் லைசன்ஸ் வச்சு நடத்துங்க. ஏங்க ஸ்பாங்கிற பேர்லயும் அதுலயும் இதுலயும் உள்ள வச்சு நடத்துறீங்க. அதான் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்லீகலா நடந்துகிட்டு தானே இருக்கு. லீகலைஸ் பண்ணுங்க. எங்க விபச்சாரம் நடக்குதுன்னு பாக்குறதா போலீஸுக்கு வேலையான்னு கேட்குறேன். ஆற்றல் மிகுந்த ஒரு துறையை போட்டு சம்மந்தம் இல்லாமல் ஓட விட்டுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இங்கே டாஸ்மார்க் வீரிங்க அங்கே வச்சு 10,000 ரூபா அவதாரம் போடுறீங்க. இதான் வேலையா போலீஸுக்கு? சொல்லுங்க, லாஜிக்கா பேசுங்க. அந்த முனையில கடை இருக்கு, இந்த முனையில ஃபைன் போடுறீங்களா? எப்படி அது வீணா ஆற்றல் தானே வீணா போகுது. குடிங்க, வீட்டுக்கு போய் சேஃபா குடிங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாரே வைக்காதீங்க, வீட்டுல போய் வாங்கிட்டு போய் குடிக்க சொல்லுவாங்க. ட்ரிங்கிங் கிடையாது, மதுபானம் கூடமே கிடையாது. அது நல்ல முடிவு தான். அது ரீட்டைல் செல்லிங் டிரைவ் எல்லாம் நடக்காது. ரீட்டைல் செல்லிங் மட்டும் பண்ணுங்க, சில்லறை வர்த்தகம் மட்டும் பண்ணுங்க, பார் வைக்காதீங்க. முரண்பாடு நிறைய இருக்கு இந்த கலாச்சாரத்துல. இந்த பையன் மாட்டிக்கிட்டான், அவனை எல்லாரும் உண்டுலன்னு பண்ணியிருப்பாங்க, அவன் அப்பாவே உளறியும் தள்ளுறான், அதனால எல்லாரும் அவனை கார்னர் பண்றீங்க. கால் பையனை ஏவனும் போக மாட்டானா என்ன? நான் அவ்வளோ யோக்கியம் இருக்கானங்க, நல்லா 10,000 பணம் தரேன்ல,
நல்ல ஃபிகரும் தரான போக மாட்டாங்கன்னு கேட்குறேன். ம். எல்லாரும் போவாங்க. கால் பாய்ஸ் வந்து நடக்குதுண்ணா, கால் பாய் ரோவில் நடக்குது. தாராளமாக நடக்குதுன்னு. ம். ஏங்க ஒரு இந்த ஸ்பா ஆண் மேல் ஸ்பா பண்ணுற ஒருத்தர் பேட்டி கொடுக்கலையா? ம். பேட்டி கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டே தான் கேட்டாங்க. நான் போனேன் அவங்க வீட்டுக்கு, என் ஃப்ரெண்டு அட்டன் பண்ண போனான், ம். ரூமில் கொண்டு விட்டுட்டாங்க. அவங்க தூங்குற மாதிரி பல்ல கடிச்சிட்டு படுத்துருந்தாங்க. தூங்கலை, முடிச்சுட்டு தான் இருந்தாங்க, பட் தூங்குற மாதிரி இருந்தாங்க. பண்ணிவிட்டு பணமும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதோட அவங்க நம்பரை ஆஃப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, எங்களை காண்டாக்ட் பண்ணல. அவங்களாம் அந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. நடந்துதான் இருக்கலையா? நீ அப்புறம் எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். கலாச்சாரம் எங்கே போச்சு? எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம்? ஒரு சில இடங்கள்ல நடக்குது, அதுக்குன்னு எல்லாரும் மாறிட முடியும். முட்டு மரத்தை தூக்கி கொண்டு முட்டு கொடுப்பவரே, இப்படிதான் கலாச்சாரம் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி ஏற்றுக்க வேண்டியதுதான். எல்லாமும் கலாச்சாரம் மாறுபடு தான். ஒரு காலத்தில் நீங்கள் தான் பீடி சிகரெட்டு தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு இருந்தீங்க. பொம்பளை பிள்ளைங்க நடிக்குது இல்லை, பக்குன்னு ஊதில் ஈஸியாக இல்லைன்னு இந்த பெட்டிக்கெல்லாம் போய் பாருங்கள். இப்போ போக்க 4:30 மணிக்கு பூதிக்கிட்டு இருக்குங்க. கலாச்சாரம் மாறிடுதுங்க. இன்னமும் நீங்கள் சில விஷயங்களை இப்போ இந்தியா பூரா கலாச்சாரத்தை பேசுறீங்க. எய்ட்ஸில் 2வது இடத்துக்கு போனீங்க, பதில் சொல்லுங்கள். கல்ச்சர் ரொம்ப முக்கியமா. எய்ட்ஸில் எப்படி 2வது இடத்துக்கு போனீங்க? சார், கரெக்டா இருக்கவங்க கரெக்டா இருக்காங்க, தப்பு பண்றவங்க தப்பான வழியை தேடி போறாங்க. அதுக்குன்னு தப்பான வழியில போறவங்களுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியா இருக்கவங்களும் அதுக்கு தேடி போவாங்கல்ல. உலகில் எய்ட்ஸில் 2வது இடத்துக்கு எப்படி போனீங்க? கலாச்சாரத்தை அது எய்ட்ஸுக்கு போனவங்கள தான் கேட்கணும். கழுவுறம் இல்லை, நழுவக்கூடாது. பதில் கரெக்டாக சொல்லணும். கல்ச்சர் பேசுகிற நம்ம இவ்வளோ கொலையை நான் சொல்லிட்டேன், இவ்வளோ இப்போ சைல்டு அப்யூஸை சொல்லிட்டேன். அப்போ அதுக்காக சொல்யூஷன்னா இன்றைக்கி அதுக்கு ப்ராப்பர் வே வைக்கணும். சென்னையில் மழை தண்ணி நொம்பி போச்சு, என்ன செஞ்சாங்க? சீபேஜ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க, மழை தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கு வழி கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் குறைய ஆரம்பிச்சது. ஒரு விஷயத்து வடிகால் இல்லாமல் நீங்கள் முட்டுக்கட்டை போட்டு எதுவுமே ஆகாது. வடிகால் வேணும். இப்போ கூட பாருங்கள், இந்த என்ன மாவட்டம் அது, விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு 56 பேர் செத்துட்டாங்க. கரெக்டு தானே? கரெக்ட். இதை டாஸ்மார்க் குடிச்சு செத்தாங்களா? டாஸ்மார்க்லையும் சாவை எப்போ சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக சாவை. ஸ்லோ பாய்சன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பாய்சன். பட் இது 56 பேர் செத்தாங்களா? அதுக்கு என்ன சொல்கிறீங்க? கலாச்சாரம் தானே அது. எதை குடிக்கணும்னு குடிக்க விடாமல் ஒரு வாழ்க்கையின் விளிம்பு நிலை மக்களுக்கு ஊற்றி கொடுக்குறீங்க. ஒரு வருஷத்தில் 30,000 கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போகுது, இந்திய பணம். தாய்லாந்து எதுக்கு போகிறாங்க சொல்லுங்கள்? நான் அப்பாவே எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல சொல்லுங்க. தெரியாது. எப்படி தெரியாது? பட்டாயாவுக்கு போகிறாங்க 30,000 கோடி ரூபாய்க்கு என்ஜாய் பண்ணுறது தான் போகிறாங்க. அதை இங்கே இருந்துட்டு போனால் இங்கே 30,000 கோடி இந்தியாவுக்குள்ளே இருக்கும்ல பணம். நாளை இந்தியாவுக்கு நல்ல சிஸ்டம் கொண்டு வரலாம்ல, திட்டங்கள் வகுக்கலாம்ல. நான் சொல்கிறது மொராலிட்டியாக தெரியும் தம்பி, ஆனால் யோசிச்சு பாருங்க. தப்பான வழிக்கு போகிறது சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் இந்த சைல்டு அபியூஸ், இந்த ப்ராஸ்டிடியூஷன் கண்டிப்பாக குறையும், டெஃபினட்டாக குறையும். ஏன் இப்போ கலாச்சாரம் காய்ச்சல்? ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் கலாச்சாரம் காய்ச்சது தான். நம்ம உட்காந்துருக்க ஏரியாவிலே ஒரு காலத்தில் காட்டில் காய்ச்சிருக்காங்க. பழைய ஆளுகள்கிட்ட நான் கேட்டேன், அதெல்லாம் உண்டுப்பா, ஏன்னா காய்ச்சுவோம்ப்பா. விருகம் பக்கம் சாலிகிராமம் பக்கம்லாம் இருட்டாக காடாக கிடக்குமா, மாநாடு போடுவாங்களாம், அங்கே காய்ச்சல் உண்டு. வீட்டுக்கு வீடு குடிசை தொழில் மாதிரி சாராயம் காய்ச்சிருக்காங்க. இன்றைக்கி ஏன் காய்ச்சலை? வாங்கி குடிக்க ஆள் இல்லை. கடையில் போய் 200 ரூபா ஒருத்தர் பாட்டில் தர்றாங்களே, வேலை முடிஞ்சு போகுது. அதே தான் எல்லாத்தையும் சிவிலைஸ் பண்ணுங்க. நீ ஏழை வீட்டில் ஒன்று நடக்கிறத வந்து வெளிப்படையாக கொண்டாந்து போட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறீங்க, கேமரா முன்னாடி வச்சு. பணக்காரன் வீட்டில் நடக்கவே இல்லையா? போய் நடத்துங்களா? மாதம்பட்டி, ஜாய்ஸ் கிறிஸ்டாவெல்லாம் கொண்டாந்து வச்சு ப்ரோக்ராம் நடத்த வேண்டியதானே? நடத்த வேண்டியதானே? சுருதி ஒரு பொண்டாட்டி வச்சு இவர் தான் கெடுத்தார், அவர் தான் கெடுத்தார், நிகழ்ச்சி நடத்த வேண்டியதானே? நடத்த மாட்டீங்க, வர மாட்டாங்க. ஆனால் அது ஏழை வீட்டில் ஒன்று நடந்தால் அது உங்களுக்கு பெரிய விசேஷம். ஒரு 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 வயிற்று பொழப்புக்காக பஸ் ஸ்டாண்ட்லேயோ வேறு எங்கேயோ பாலத்துக்கு கீழே உபச்சாரம் பண்ணுற பொம்பளையே என்ன கேவலமாக ட்ரீட் பண்ணுறீங்க. இதே ஹை கிளாஸாக உபச்சாரம் பண்ணுற பொம்பளையே நீங்கள் எதுவுமே நடத்திடுறீங்களா? வேரியேஷன்ஸ் இருக்குது. அஃபென்ஸ் ஒன்று தானே, 2 ப்ராஸ்டியூட் தானேப்பா. அப்போ அப்படி தானே பார்க்கணும் நீங்கள். அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறீங்க, இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குறீங்க, எப்படி அது? இவங்களாம் எப்படி சார் இந்த பஸ் ஸ்டாண்டு ஓரங்கள்லாம் நிற்கிறாங்களா? அவங்களாம் போய் மாட்டிக்கிறாங்களா? எப்படி அவங்க வேற வழி எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க? வாழ்க்கையின் விரக்தி, விளிம்பு நிலை, என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை. கடைசியாக இருக்குது இந்த உடம்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு 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 தட்டுச்சாவளை பழம் வச்சு விற்கனா கூட 2000 3000 வேணும். எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் இல்லை இது. இன்னைக்கு இனத்துக்கு இருக்க மாதிரி கலாச்சாரங்கிறீங்க. ஏங்க வள்ளுவன் காலத்திலே இருக்குங்க. பிணத்தை கட்டிப்பிடித்து படுத்துக்கு சமம்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன், விபச்சாரியோட போகிறதுக்கு. அப்போயே 2 பொண்டாட்டி இருந்திருக்கு. எல்லா தப்பும் அப்போ அடுத்த முன்னாடி பார்த்துருக்கான். பெருண்மணி நோக்கா பேராண்மை அப்பயே சொல்லியிருக்கான் வள்ளுவன். எல்லா காலங்கள்லையும் இருந்திருக்கு. நீங்கள் சொல்கிற கடவுளுங்களுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி தான் இருக்கா? சொல்லுங்கள். முருகருக்கே 2 பொண்டாட்டி எல்லாம் அந்த காலத்தில் இருந்து தானே இருக்கு. பசங்களாம் வந்து இப்போ படித்த பசங்களாம் இந்த ஆன்லைனில் ஜாப் சர்ச் பண்ண போய் இந்த டெலகிராம் ஆப்பில் இந்த கால்பாய் வேலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பேர் போய் மாற்றுறாங்களா சார்? ஏகப்பட்ட பேர் பணத்தை விட்டுருப்பான். இவன் வெளில சொல்லிட்டான், 10 பேர் சொல்லலை. பாவங்க அவங்கள்ட்ட இருக்கிற காசையும் விட்டுட்டு நிற்கிறான்.
அவங்கள்ட்ட இருக்கிற காசையும் சரி ஏதோ ஒன்று இதில் வாய்ப்பு பண்ணி ஊருக்கு இருக்க காசு அனுப்புவான். ம். அவனும் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் பாருங்க. பெண்ணு மாரி தான் உடம்பு போனாலும் போகுது, ம். காசு வரட்டும் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டான். தயவுசெய்து அப்படிலாம் போகாதீர்கள். லீகலைஸ் ஆகாமல் இருக்கு ம். விபச்சாரம் நம்ம நாட்டில் லீகலைஸ் ஆகல, அதை சொல்லி கொடுத்துடணும். ம். நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா ரிவர்ஸாக தான் ஆகும். ம். வீட்டுக்கு போயிடுறீங்க, அவங்க பிளான் பண்ணி அவங்க வீட்டில் நகை நீங்கள் திருடிட்டீங்க, உயரத்தில் ஃபோனை திருடிட்டீங்கன்னு ஏதோ ஒன்று பெல்ட்டி அடிச்சாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ம். நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் அவங்க வீட்டில் உள்ளவங்களோ கணவனோ யாரோ வந்தால் நீங்கள் மாட்டிப்பீங்க. அது உங்கள் பிளேஸ் கிடையாது. நீங்கள் இல்லை உங்களுக்கு முறையாக ஒரு கால்பாய் நிறுவனம் நடத்தினாலுமே இது மாரி சிக்கல் இருக்குது. ம். போய் மாட்டிக்காதீங்க. இல்ல பெண்களும் அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார்? கால்பாய் வேலைகள்லாம் கூப்பிடுவாங்களா பசங்களுக்கு? கூப்பிட்றாங்களே, ஆப் இருக்குது, ஆப்பில் கூப்பிட்டு தானே இருக்காங்க, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாமும் இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதெல்லாம் யாரு? பணக்கார ஆட்கள். அது ஒரு ஐஃபை ப்ரொஃபைலில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ம். ஸ்பாவே ஜெஸ்டைல் இருக்குது தம்பி, லட்சம் கம்பெனி இருக்குது தம்பி. அதில் ம். ஏன் அடிச்சு கேளுங்கண்ணா, அண்ணா ஃபுல் சர்வீஸ் உண்டான்னு கேளுங்கண்ணா, சரிதான்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஃப்ரெண்ட் ஆப்னு ஒன்று இருக்குது, ம். அதில் பாருங்க ஜாக்கெட்டாவுக்கு ஒரு ரேட்டு, இதை பேச ஒரு ரேட்டு, வீடியோ காலில் பேச ஒரு ரேட்டு. அப்போ அதெல்லாம் தப்பாக தெரியல. உங்களுக்கு கலாச்சாரம் எங்கே போச்சு பேசினாரு? இப்போ கலாச்சாரத்தை பற்றி தம்பி பேசினாரு, எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம்? லீகலைஸாக பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை பண்ணணுங்க. ம். நீங்கள் ஏங்க கண்ட ஆப்பை தின்ட்டு போகணும் காசை? இப்போ டிக்டாக்கை தடை பண்ணீங்கல்ல, அதே ஒரு டிக்டாக் இங்கே ஆரம்பிக்கணும்ல. ம். எந்த அடுத்த ஆப் ஹலோன்னு ஒரு ஆப், அதெல்லாம் நல்லா தான் ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்போ அதுமாதிரி இங்கே ஒரு ஆப் ஆரம்பிக்க வேண்டியது தானே. ம். அதாவது இன்னைக்கு தான் வந்து எய்ட்ஸுக்கு வந்து சிஆர்ஐசி ஒன்று ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனை இது, ஹெச்ஐவி பற்றி. ம். இன்னைக்கு அதை பற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் இல்லீகலாக போகிற நீங்கள் ஏதாவது நோய்களை வாங்கி விடாதீர்கள். ம். உங்கள் மரணம் அசிங்கமாகிவிடும், ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி சூழ்நிலை ஆகிடும். ம். ஏற்கனவே குடினால பாதி பேர் இறக்குறான், ஆக்சிடென்ட்டில் பாதி பேர் இறக்குறான். நோயும் வாங்கி விடாதீர்கள். ம். அங்கே போய் உங்களை கம்பல் பண்ணுறாங்க, வித்தவுட் யூஸிங் காண்டம்ஸ்னு உங்களை கம்பல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ம். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ம். பொம்பளையும் கம்பல் பண்ணுறவன் இருக்கான், நோய் உள்ளோட நோயை பரப்பிட்டு போயிடுவான். அதனால் நாம் ஒரு வாழ்க்கை பிறந்திருக்கோம், அதில் முடிந்தளவு நாம் ஒழுக்கத்தோடு இருக்கணும். அதான் வள்ளுவ பிரதிநிதி சொல்கிறான், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ம். ஏன்னா ஆகச்சிறந்த திருக்குறள். நான் எல்லாத்தையும் நிறையா சொல்லியிருக்கேன். எல்லாரும் ஒரு அவேர்னஸோட இருக்கணும், இந்த மாதிரி போய் மாட்டிக்க வந்து மாட்டிக்க கூடாது. ம். அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு பஜ்ஜி கடை போடு, 10,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பு கடை போடுங்க, சாயந்தரத்தில் ம். ஒரு குண்டா வச்சு ஒரு சூப்பு கடை போடுங்க, அவ்வளோதான். ஸ்விக்கி சுமோட்டோ ஓட்டலாம். கால்பாய் வேலைக்கு தான் போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களை அனர்த்தத்தில் கொண்டு விட்டுரும், ஆபத்தில் விட்டுவிடும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப நன்றி சார்.